இன்றைக்கு நாம கேட்க போகிற அந்த செய்தியுடைய தலைப்பு அவமானத்திலிருந்து கனம். அவமானத்திலிருந்து கனத்திற்கு சிலுவையினுடைய முரண்பாடு. அவமானத்திலிருந்து கனத்திற்கு சிலுவையினுடைய முரண்பாடு. From shame to honor, the paradox of the cross. சிலுவையினுடைய முரண்பாடு. From shame to honor, the paradox of the cross. சிலுவையினுடைய முரண்பாடு, அவமானத்திலிருந்து கனம். நம்முடைய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், அப்புறம் ஆசிய கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனர் ஷேம் கல்ச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து கில்ட் இன்னசென்ஸ் கல்ச்சர். அதாவது அங்கே வந்து சட்டப்பூர்வமாக ஒருத்தர் தப்பா சரியா அப்படின்னு சொல்கிறதா ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வந்து தப்பா சரியா அப்படின்னு சொல்கிறத எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு உறவை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு அவன் வருவான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஃபேஸ் வந்து இங்கே ஆனர், கனம் அப்படின்றது அர்த்தம். நம்ம இந்திய கலாச்சாரத்தில் ஃபேஸ்ன்றது கனம், அது மட்டும் இல்லை ஃபேஸ்ன்றது ஐடென்டிட்டி, அடையாளம் என்று பொருள். ஸோ ஒருத்தன் வந்து ஃபேஸை வந்து லூஸ் பண்ணும்போது அவன் கனத்தை அவன் இழந்து விடுகிறான், அவன் தன்னுடைய அடையாளத்தையும் இழந்து விடுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் வேத புத்தகத்தில் என்ன பார்க்குறோம்னா, ஒருத்தன் அடையாளத்தை இழந்து விடும்போது, ஒருத்தன் கனத்தை இழந்து விடும்போது, எதற்காக அப்படின்னா ஆண்டவருக்காக இழக்கும் போது அவன் மீண்டும் உயர்ந்த கனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான், அவன் உயர்ந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருவது என்பது ஒரு கனமான ஒரு இடத்துக்கு வருவது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருவது என்பது ஒரு மதிப்புள்ள, டிகினிட்டி உள்ள, மகிமை பொருந்திய, அதாவது ஆண்டவர் நமக்கு டிகினிட்டியை தருகிறார், மகிமை தருகிறார், ஆண்டவர் நமக்கு கனத்தை கொடுக்கிறார். அந்த கனம் பொருந்திய ஒரு இடத்துக்கு வருவது, சபைக்கு வருவது, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பங்காக இருப்பது என்பது என்ன பொருள் அப்படின்னா, ஒரு கனம் பொருந்திய, மகிமையான, ஒளி உள்ள, வெளிச்சம் உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம வரோம். ஆக்சுவலாக நம்ம எல்லோருமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர்கிட்ட மட்டும் வரதில்லை, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ள நாம ஒரு பங்காக வருகிறோம். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா, ஒரு மகிமையான குடும்பம், ஒரு கனம் பொருந்திய குடும்பம். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு தலைவர் வந்து இயேசு கிறிஸ்தாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட கனத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு இயேசு அவமானத்தை அடைந்தார். உங்க இடத்துல, என்னுடைய இடத்துல இயேசு அவமானத்தை அடைந்தார் என்று நம்ம பார்க்குறோம். அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக கிராஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம். இது வந்து ஒருத்தவங்களை மறிக்க வைக்கும் ஒரு காரியம், கொள்ளும் ஒரு சாதனம், கருவி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இது வந்து அவமானப்படுத்தும் ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருத்தனை வந்து சிலுவையில அறைந்தார்கள் என்றால் அது வந்து அவனை மறிக்க வைப்பதற்காக மட்டுமல்ல, அவனை அவமானப்படுத்துவது. அதாவது அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா, நான் சொல்றது வந்து பண்டை காலத்தில் நான் சொல்றது, எஸ்தர் காலத்தில், எஸ்தர் புஸ்தக காலத்தில், ஈவன் உபாகமம் காலத்தில், நான் பண்டை காலத்தில் இருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை கொன்று, கல்லடித்தோ அவனை கொன்றது பின்பு என்ன செய்வாங்கன்னா, இம்பேல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இம்பேல் பண்றதுன்னா ஒரு குச்சியை வந்து, கம்பத்தை வந்து நட்டு வச்சு அதில் அப்படியே அவனை சொருவிடுவாங்க. அதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்படிதான் நடந்துச்சு எஸ்தர் புஸ்தகத்தில். சொருவி என்ன செய்வாங்கன்னா, அவனை வந்து எல்லோரும் பார்க்கும்படியாக வைப்பார்கள். அதாவது அவனை கொல்லுவது, அவனுக்கு தண்டனை கொடுப்பது மட்டும் ஒரு காரியம் அல்ல, அவனை வந்து அவமானப்படுத்துவது, அவனை சொருவி எல்லோருமே அவனை பார்க்கும்படியாக வைப்பார்கள். இவன் தான் குற்றவாளி, இவன் தான் என்னது ஒரு பாவம் செய்தவன், இவனை அடிச்சு நாங்கள் கொன்னுட்டோம், இவன் வந்து அவமானத்துக்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அவங்கள அந்த நபரை அவமானப்படுத்தும் போது அந்த முழு குடும்பமும் என்ன செய்யுது, அவமானப்படுத்தப்படுகிறது. அந்த குலம், கோத்திரம் எல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து அன்றைக்கு இருந்த தண்டனை முறையாக இருந்தது. இதே தான் கடைசியில் எப்படி மாறிச்சு அப்படின்னா, சிலுவையாக மாறினது. சிலுவையில் வந்து யாரையும் அப்படி சொருவலை, பட் என்ன செஞ்சாங்கன்னா தொங்க விட்டார்கள். ஆணி அடித்தும் தொங்க விட்டார்கள், கைத்த கட்டியும் தொங்க விட்டார்கள், அதற்கு முன்பாக அடித்தும் தொங்க விட்டார்கள், அடிக்காமலும் தொங்க விட்டார்கள். ஆனால் இயேசு மேலே இருந்த பொறாமை, இயேசு மேலே இருந்த அந்த வெறி, வைராக்கியத்தில் பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஆசாரியர்களும்
பிசாசோட கைகோத்து என்ன செய்றாங்கன்னா இயேசுவை நல்லா அடிச்சு அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தி அவர் மேல அந்த முள் கிரீடத்தை வைத்து அவர் என்ன செய்றாங்க, சிலுவையிலே அறைந்து அங்கேயும் அவரை கேவலப்படுத்தும்படியாக இவன் யூதருக்கு ராஜா என்று எழுதி வைப்பதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அருமையானவர்களே. ஏன் அவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னா, நம்ம பலவெல்ல யோசிக்கிறோம் பிதாவானவர் தான் அவரை தூக்கி சிலுவையில் போட்டு அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாம அவரை சிலுவையில அறைந்தோம். நீங்களும் நானும் சிலுவையில் அறைந்தோம். யூதர்கள் அறைந்தார்கள், யூத தலைவர்கள், மத தலைவர்கள் அறைந்தார்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் பிசாசோடு கை கோர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி பிசாசோட கை கோர்த்தார்கள் அப்ப நம்ம சொல்ல முடியும்? பிசாசுக்கு ஆரம்பத்திலிருந்து ஒரு பிளான், எப்படியாவது இயேசுடைய திட்டத்தை நம்ம வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோர்தான் நதி, இயேசு பிறந்த போது என்ன செஞ்சான், ஏரோதுவை அனுப்பிச்சு எப்படியாவது இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டான். தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டு வனாந்தரத்துல சோதிக்கப்படுகிறார். சோதிக்கிறவன் சோதிக்கிறான். அவன் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தன்னை வணங்கி இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் சொல்லி அவன் சோதிக்கிறான். ஆனா இயேசு அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இயேசுவுக்கு நல்லா தெரியும் அவர் நமக்காக மரிக்கவே வந்தார், அவர் நமக்காக ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அவர் நினைச்சாரு, என்ன எழுதியிருக்கு நீ பாரு, பைபிள்ல என்ன எழுதியிருக்கு, வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு, இட்ஸ் ரிட்டன், இப்படியாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை கொண்டு பிசாசை அங்கு எதிர்ப்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பல இடங்கள்ல பரிசேயர்கள் அவர்கள் திட்டம் போட்டு அவரை இயேசுவை கல்லடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து இயேசு நழுவி போய்விட்டார், ஸ்னீக்ட் அவுட், இயேசு அங்கிருந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியா திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான் பிசாசு, எப்படியாவது இயேசுவை உண்மை என்னமோ பண்றாரு, அவர் சுகம் கொடுக்கிறாரு, நமக்கு எதிராக வரப்போறாரு போல தெரியுது, நம்மளை சீக்கிரமா கட்டி போட்டுருவார் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா நினைச்சான், வேலை செய்யறான். வேதவசனம் சொல்கிறது, அவன் யூதாசனுடைய உள்ளத்துல அவன் பிரவேசித்தான், நுழைந்தான். யூதாஸ் காரியத்தினுடைய மனசுக்குள்ள அவன் போனான். அவன் என்ன செஞ்சான், பரிசேயர்களோட கை கோர்த்தான், வேத பாரகர்களோட கை கோர்த்தான், ஆசாரியரோட கை கோர்த்தான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அவன் கொடுத்த அந்த முத்தம் என்பது ஒரு அவமானத்தின் முத்தம், ஒரு சின்சியரான ஒரு உண்மையான முத்தமே கிடையாது. அந்த முத்தத்தை கொடுத்த இயேசுவை அவன் காட்டி கொடுத்து விட்டான். இப்ப என்ன செய்றாங்க, அவனுக்கே குற்ற உணர்வு வந்து விட்டது. இப்ப ஆசாரியர்கள் பிடித்து விட்டார்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளு பிசாசும் என்பதை மறந்து விடக்கூடாது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அடித்து நொறுக்கி கடைசியில சிலுவையில போட்டு அவர்கள் அதாவது அறைந்து விடுகிறார்கள். இயேசு தன்னை எப்படி பார்க்கிறாருன்னா, தன்னை அந்த யாத்ராகமத்துல எகிப்து தேசத்துல அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா, அப்படி பார்க்கிறாரு தன்னை. உங்களுக்காக நான் பஸ்கா ஆடாக நான் இருக்கிறேன்னு பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக நான் பாவ நிவாரண பலியாக நான் இருக்கிறேன் சொல்லிட்டு இயேசு பார்க்கிறார். தன்னையே நமக்காக கொடுத்து நம்முடைய பனிஷ்மெண்ட், நம்முடைய தண்டனை, நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அவமானப்படுத்தப்பட்டு நம்மை உயர்த்தி விட்டார். அவரும் அவமானப்படுத்தப்பட்டவராகவே இல்லை, அவமானப்படுத்தப்பட்டார், சாகடிக்கப்பட்டார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி அவர் எல்லாரை காட்டிலும் மகிமை உள்ள ஸ்தலத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிராஸ், அவமானத்தின் சின்னம், ஒரு முரண்பாடான ஒரு சின்னம் தான். இதுல போய் தொங்குனோம்னா ஒரு அவமானம் தானே அப்ப நம்ம யோசிக்கலாம். ஆனா அந்த அவமானத்தை வைத்து ஆண்டவர் ஒரு கணத்தை உண்டாக்கினார்னு சொல்லி பார்க்கிறோம். சீடர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க மார்க் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்கன்னா, மார்க் 8:31 இயேசு கிறிஸ்து எப்படிலாம் அவர் கஷ்டப்பட போறாரு, எப்படி அவர் அலட்சியப்படுத்தப்படுவார், எப்படி அவர் புறக்கணிக்கப்படுவார், எப்படி அவர் கொல்லப்படுவார், எப்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்பதை இயேசு அவர்களுக்கு போதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 16:22 இப்படிதான் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருந்த போது, மத்தேயு 16:22 பேதுரு என்ன செய்றாரு, தனியா அவரை கொண்டு போறாரு. யார? இயேசு கிறிஸ்து கொண்டு போயிட்டு, ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்கவே கூடாது. இயேசு என்ன சொன்னாரு, என்னை பத்தி அக்கறை உள்ள ஒரே ஒரு ஆளு நீதான்ப்பா, வேற யாருமே எங்க பாரு, மற்றவங்களாம் இப்போ எவனாவது பேசுறான், ஒருத்தன் கூட பேசுறது இல்லை, நீ தான் என் மேல அக்கறை வச்சிருக்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா எதுவாக இருந்தாலும் சரி அவர் என்ன சொல்றாரு, பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றாரு.
இதுக்கு பின்னாடி சாத்தா இருக்கிறான் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து நன்றாக புரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு பின்பாக இருக்கும் அந்த சதிவேலை, சாத்தானுடைய சதிவேலை என்ன என்பதை மிக நன்றாக இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக அவமானப்படும் போது, இயேசுவுக்காக புறக்கணிக்கப்படும் போது, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால என்னுடைய கம்பெனியில் எனக்கு ப்ரொமோஷனே கிடையாது, நான் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால என்ன புறக்கணிக்கிறாங்க, கிறிஸ்டியனா இருக்கிறதுனால என்ன தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க உங்களுடைய விசுவாசத்தை விட்டு நீங்க ஒரு நாளும் மாறவே கூடாது. எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி மாறவே கூடாது. அதுலயே நீங்க இருக்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் எப்படி மரித்தும் உயிரோடு எழும்பினாரோ அதே போல ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நாம எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு 8வது அதிகாரம், மார்க்கு 8வது அதிகாரம் 31வது வசனத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 8:31, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, இவன் ஆகாதவன் என்று அவர்கள் தள்ளப்பட்டு அப்புறம் கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். இன்னும் இலாபரேட் பண்ணி பேசிட்டே இருக்கிறார். யாராவது பாருங்க, ஒரு பெரிய லீடர் வந்து நான் சாக போறேன் பாருங்க சார், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை பாபு சார் சொல்லக்கூடாது. இல்லை அம்மா அப்பாவே சொன்னாங்க நான் செத்துட்டேன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். நான் அதை பற்றி பேசுறதுக்கு கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா அதனால் நான் பேசுறதுனால நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணணும் தான் நான் யோசிக்கிறேன் ஒழிய நாளைக்கு சாக போறேன்னு சொல்லலை. நான் நீண்ட நாள் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, இங்கே இருக்கிற எல்லோருடைய ஆசையும். எப்படி நம்ம வாழ்வதற்கு பிளான் பண்ணுறோமோ அதே போல் சாவதற்கும் பிளான் பண்ண வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாவதற்கு பிளான் பண்ணவே இல்லை. நல்லா சாகணும், நல்லா இப்படி இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபியூனரலில் கூட எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. யாரும் ஃபியூனரல் பண்ணணும், என்ன செய்தி கொடுக்கணும் அப்படின்றது அப்புறம் வீடியோ என்னை எடுத்து வச்சுருங்க, இந்த செய்தி என்ன செய்யுங்க, ஃபியூனரலில் நான் பேசுகிறத அப்படியே நீங்கள் போட்டுருங்க, எல்லாம் சூப்பராக. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க பாருங்க. யார் பண்ணுறாங்க தெரியுமா? சிலர்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாதவங்க பண்ணுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? மரணத்தை பற்றி நல்லா பேசக்கூடாது. பிளான் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வாழ்வதற்கு பிளான் பண்ணுறது போல சாவதற்கும் பிளான் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து சொல்றார், அதை குறித்து தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். எப்படி நீங்க விசுவாசம் இல்லாம பேசுறீங்க? நீங்களாம் ஒரு தலைவரா? மேசியா அப்படின்னா உயிரோடு இருக்கிறதான மேசியா அப்படின்னா மற்றவங்களை உயிரோடு கொண்டு வரதா? சாவர ஆள் வந்து மேசியாவா இருக்க முடியுமா அப்படின்னு அவன் யோசித்தான். ஆனா இயேசுக்கு என்ன பிளான் அப்படின்னா, ஆண்டவருடைய திட்டம் அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதுதான். அருமையானவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு பப்ளிக்கா எல்லா சீடர்களுக்கு முன்னாடி, தனியா மட்டும் பேதுருகிட்ட சொல்ல. ஆனா அவன் தனியா கொண்டு போயிட்டு இயேசுவை கடிந்து கொள்றான். எல்லா சீடர்களையும் பார்த்து சொல்றாரு, உங்களுக்கும் சொல்றேன் தம்பி, உனக்கும் சொல்றேன். தம்பி இல்ல, அவர் பெரிய ஆளதா இருந்திருப்பார் நிச்சயமா. பேதுருவே, உனக்கு நான் சொல்றேன், நீ வந்து இந்த உலக மக்கள் சிந்திக்கிறது போல நீ சிந்திக்கிறாய், தேவனுடைய சிந்தனை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ஒரு பெரிய ஷாக்கு தான். சீடர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். எப்படி நம்ம என்னெல்லாம் கனவு கண்டோம், இவர் வந்து ரோம பேரரசை இவர் மாத்திருவாரு அப்படின்னு கனவு கண்டோம், நாம வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணுவாரு அப்படின்னு கனவு கண்டோம், நாம எல்லாம் என்ன செய்ய போறோம், இவர் வந்து பெரிய தலைவராயிட்டார்னா நாமெல்லாம் அமைச்சர்களாக இருக்க போறோம், ஒவ்வொரு பதவியில இருக்க போறோம், நல்ல ஒரு நிலைக்கு வரப்போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு அவர் நான் சாக போறேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஒரு அவமானத்தின் சாவை அடைய போறேன்னு சொல்றாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கே ஷாக்கா இருந்துச்சு. அருமையானவர்களே, மனுஷனுடைய கண்ணோட்டம் எப்படி அப்படின்னா, அவமானம் என்பது ஒரு பலவீனம் என்பது மனுஷனுடைய கண்ணோட்டம். நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிட்டே இருக்கலாம், கடைசிக்கு போயிடலாம். அவமானம் என்பது பலவீனம், மதிப்பு கனம் என்பது வல்லமை வெற்றி. ஆனா ஆண்டவருடைய கண்ணோட்டம் எப்படின்னா,
என்னுடைய வல்லமை, என்னுடைய பலம் உன்னுடைய பலவீனத்திலே பூரணமாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு பலவீனம் உண்டு அப்படின்னு சொல்லுவீங்க? எனக்கு பலவீனம் உண்டு. நான் ஒன்றும் பலவான்லாம் கிடையாது. நம்ம இப்படிதான் சொல்ல முடியும். நான் நிற்கிறேன் அப்படின்னா கர்த்தருடைய கிருபையினால தான் நிற்கிறேன். என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை பிடிச்சிக்க வந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். நான் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு விழலாம் தேவையில்லை. நான் விழுந்து ஐயோ யாரும் தூக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு நான் கதற தேவையில்லை. நான் விழுந்து இருக்கும் நேரம் ஆண்டவர் என்னை பார்த்து தூக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான நேரம், ஆண்டவர் என்னை தூக்கிவிடும் நேரமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்வது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். வாழ்க்கையில் நாம் சில வேளைகளில் கிறிஸ்துவுக்காக, வேற எதுக்காக, கிறிஸ்துவுக்காக நீங்கள் அவமானம் பண்ணப்பட்டால், கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஆகாதவர்கள் என்று கருதப்பட்டால், மக்கள் உங்களை பார்த்து காரி துப்பினால், ஏசினால், முட்டாள் என்று சொன்னாலும் சரி, நீங்க அதை தாங்கிக்கங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, உங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, உங்களுக்கு ஏன் வயிற்று வலி வருது, உங்களுக்கு ஏன் இந்த வியாதி வருது, சர்ச்சுக்கு போறீங்கல்ல, நீங்க என்ன செய்ய முடியும், ஏன் நீங்க பணக்காரங்களா இல்லை அப்படின்னு கேட்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் பணக்காரங்களா இருக்கவங்க எல்லாருமே பைபிளுடைய அஸ்திபாரத்தில் தங்களுடைய தேசங்களை கட்டினவர்கள் தான். ஏன் இந்தியா இன்னும் வளராம இருக்கு? நல்லா பாருங்க. எந்த தேசத்துல பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கோ அந்த தேசம் ஏழை தேசம். அதாவது ஒரு பணக்காரனுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களா, அவன்கிட்ட. ஒரு ஏழைக்கு விட்ட ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா அந்த கேப் பெரிய கேப். அது ஏழை தேசம், அது வளராத தேசம் என்று பொருள். எந்த தேசத்துல பணக்காரனுக்கு ஏழைக்கு இடையில இருக்கிற கேப் ரொம்ப குறுகலா இருக்கோ அது நல்ல தேசம். ஒருத்தங்கிட்ட பணக்காரங்கிட்ட 1 கோடி இருக்கு, இந்த ஏழை கிட்ட பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அது நல்ல தேசம். இந்த ஏழை கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அது நல்ல தேசம். இந்த ஏழை கிட்ட 50 லட்சம் இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல தேசம். இன்னைக்கு நீங்க பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க, எல்லாம் கூர்ந்து பாருங்க, எங்கெல்லாம் இந்த கேப் கம்மியா இருக்கு. நீங்க ஐரோப்பியாவில் பார்க்க முடியும். ஐரோப்பியர்கள் நாம எல்லாம் பெரிய நாகரிகம் பொருந்தியவர்களாக இருந்த போது அவர்கள்லாம் பார்பேரியன்ஸா இருந்தாங்க, அவர்கள்லாம் நாகரிகமற்றவர்களாக இருந்தாங்க. அவர்களை மாற்றினது வேத புஸ்தகம், அவர்களை மாற்றினது சுவிசேஷம். இன்றைக்கு அவர்களுடைய கண்டுபிடிப்பை தான் நாம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவை நீங்க எடுத்துக்கங்க, முழுக்க அமெரிக்கா வேத புஸ்தகத்தினுடைய அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. எதுக்கு அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அவங்க செய்கிற எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லவில்லை, ஐரோப்பியக்காரர்கள் செய்வது எல்லாம் நல்லது என்று சொல்லவில்லை. இன்றைக்கு அவர்கள் வேத புஸ்தகத்தினுடைய அஸ்திபாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவி அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உயர்த்தினது வேத புஸ்தகம் தான். இந்த இந்திய தேசத்திற்கும் உயர்வை கொண்டு வந்தது வேத புஸ்தகம் தான், வேற எதுவுமே கிடையாது. அருமையானவர்களே, மற்றவங்கள சொல்லட்டோம். நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, என்ன கடனை கட்டுறதுக்கு ஜெபம் மட்டும் பண்ணா பத்தாது, அதுக்கு பிளான் பண்ணும். வயிற்று வலி எல்லாத்துக்கும் தான் வருது. எந்த ரிலிஜனை பார்த்து இன்னைக்கு கிறிஸ்டியனா, இந்த கிறிஸ்டியனுக்கு இன்னைக்கு வயிற்று வலியை கொடுக்கணும் அப்படின்லாம் வரதில்லை. நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா அது வயிற்று வலி வரதான் செய்யும், சரியா தண்ணி குடிக்கலன்னா தலைவலி வரதான் செய்யும். எல்லாருக்கும் தலைவலி வருது. சொல்லலாம், நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லும்போது இயேசுவின் நாமத்துல இதெல்லாம் உடைக்கிற வார்த்தைகள்லாம், நாங்க ஆசீர்வாதத்தினுடைய சந்ததி. நீங்க சொல்லணும், நாங்க ஆசீர்வாதத்தினுடைய சந்ததி, ஆசீர்வாதத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எந்த குடும்பம்? இயேசுவுடைய குடும்பம், இயேசுவுடைய சந்ததி. நாம இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். நாங்க கனம் பொருந்திய இடத்துல இருக்கிறோம், நாங்க அவமானத்தின் இடத்துல இல்லை அப்படிங்கிறத நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமானது. சில பேர் நான் இந்த யூடியூப்ல இந்த டிபேட்லாம் வருது இல்லைங்களா, சன் டிவி இதெல்லாம் வரதெல்லாம் பார்ப்பேன். அங்க பேசுற ஆட்களுக்கு சரக்கே இருக்காது. அவன் லாஜிக்காவே பேச மாட்டான், ஆனா அவ்வளவு தைரியமா பேசுவான். ஒரே வார்த்தையில சின்ன பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா சொல்லிடலாம், என்ன அவர் பேசுறதே புரிய மாட்டேங்குது, நல்லாவே இல்லையே, அவர் ஒழுங்காவே பேச மாட்டார், முட்டாள் மாதிரி பேசுறாரு அப்படின்னு. ஆனா தைரியமா பேசுவாங்க. அருமையானவர்களே, அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள், சரியான செய்தியை கொண்டில்லாதவர்கள் கூட இன்றைக்கு தைரியமாக பேசுகிறார்கள் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த நற்செய்தி உண்மையான செய்தி. இயேசு இந்த உலகத்துல வந்தார்,
தேவன் உலகத்தில் வந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு பெரிய செய்தி. நாம அவமானப்படவே தேவையில்லை, நம்ம எதை குறித்து கவலைப்படவும் தேவையில்லை. இயேசு உங்களுக்காக எனக்காக கவலைப்படவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்த பாயிண்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக the divine irony of the cross. தேவனுடைய அந்த சிலுவையினுடைய முரண்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன் ஆண்டவர் வந்து சிலுவையை பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சிலுவை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சூப்பரான ஒரு சின்னமாக வச்சு எல்லோருமே சிலுவையை வந்து செயினில் மாட்டிக்கிறாங்க. சிலுவையை வந்து ரொம்ப ரொம்ப அழகழகாலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சிலுவைக்கு பின்னாடிலாம் லைட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு எல்லாம் அலங்காரப்படுத்தி அதை வச்சுக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தூக்கு கயிறு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த தூக்கு கயிறை வந்து யாராவது டாலராக பண்ணி போடுவீங்களா? ஏதாவது போடுவீங்களா? தூக்கு கயிறு மாதிரி அப்படி தொங்குற மாதிரி, இது என்ன, இது வந்து தூக்கு கயிறுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சேம் அந்த சிலுவை தான் இந்த தூக்கு கயிறுன்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் அந்த சிலுவை. இதனுடைய சமமான ஒரு காரியம் தான் சிலுவை. எப்படி வந்து நம்ம தூக்கு கயிறை போட்டுக்கிறதுக்கு யாரும் போட மாட்டாங்க, போட்டா நினைப்பாங்க என்ன இப்படி ஒரு புத்தி பேதலித்து விட்டதா அப்படி யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு சிலுவையை நம்ம போட்டிருக்கோம், தைரியமா போட்டிருக்கோம், தொங்குது, எல்லாரும் பார்க்கும்படியாக கூட போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த சிலுவையை வந்து அப்படியே கனத்தினுடைய சிம்பலா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா! கனத்தினுடைய சிம்பலா, கனத்தினுடைய அடையாளமாக அவர் மாற்றிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 18 நாம என்ன பார்க்கிறோம்னா, எப்படி ஆண்டவர் இந்த சிலுவையை மாற்றினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 18வது அதிகாரத்திலிருந்து, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு மனுஷனா வந்து நமக்காக மரித்தார், உயிரோடு இருந்தார் அப்படின்னா ஓகே. மரித்தார் என்பது பைத்தியமான செய்தி. யாருக்கு அப்படின்னா கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய காட்ஸ் எல்லாம் வந்து மரிக்கிறதே கிடையாது. அவங்க காட்ஸ் வந்து மரித்தாலும் ஒவ்வொரு வருஷமும் அவர்களுடைய மரணத்தினுடைய திருவிழாவும் இருக்கும், அவர்களுடைய உயிர் தெழுதலுடைய திருவிழாவும் இருக்கும். சில காட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செத்தாரு மரித்தாரு, செத்தாரு மரித்தாரு அப்படிங்கிற பண்டிகைகள்லாம் அல்லது நாட்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்தபடி 19வது வசனத்தில், அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலகத்தினுடைய ஞானம் லாஜிக்கு போடுறான். கடவுள் வந்து கடவுளே நம்ம திட்டம் போட்டு கொடுத்துருந்தோம்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்கு, ஆண்டவர் நீங்க வரீங்க அப்படியே பூம் 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 ஒரு செய்தி கொடுக்க, எல்லாம் உலகமே நடுங்குது, எல்லாம் என்ன செய்வாங்க, பயந்து என்ன செய்வாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ள இயேசுவே நீங்க தான், வேற உங்களை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு வந்துருவாங்க. அவ்வளோதான், பிடிச்சி போச்சு. வெரி சிம்பிள், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு நாம அவருக்கு ஆலோசனை கொடுத்துருப்போம். நிறைய வேளை நம்ம ஆலோசனை கொடுக்குறீங்களா ஆண்டவருக்கு, நம்ம மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எப்படியாவது நீங்கள் அந்த ஆளை அடித்து திருத்தி கொண்டு வாங்க ஆண்டவர். ஆண்டவர் பார்ப்பார், நான் வேற பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு தெரியும், அவர் பாப்பார். நம்ம இப்படிலாம் சொல்லும் போது பார்ப்பார், இல்லை நான் வந்து எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் நீங்கள் என்னை கொல்ல தான் போகிறீங்க, நீங்கள் என்னை அவமானப்படுத்த தான் போகிறீங்க, அதனால் நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். நோ ப்ராப்ளம், நீங்கள் அவமானப்படுத்துங்க, அலட்சியப்படுத்துங்க, ஆகாதவன்னு தள்ளுங்க, என்னை வந்து கொல்லுங்க, பிசாசோடு சேர்ந்து எல்லாத்தையும் செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. கடைசியாக என்ன செய்ய போகிறேன்னா, நான் உயிரோடு வரப்போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஞானமான திட்டத்தை தாண்டின ஒரு திட்டம் தான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. இங்கே சொல்றார், இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? நம்முடைய லாஜிக்கை வந்து ஆண்டவர் இல்லாஜிக்கலா மாற்றவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்ற உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம். நீங்க போயிட்டு யார்ட்டையாவது நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா கூட கடவுள் வந்து மரித்தார் அப்படின்னா உடனே ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏன்னா அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் மரிக்க முடியுமா? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நல்லா கவனிங்க, நாங்களோ
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனை பார்த்து பைத்தியம், இது பைத்தியமா இப்படி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த பைத்தியமா எண்ணப்படுகிற பிளான் திட்டம் நம்ம ஞானத்தை காட்டிலும் பெரிய ஞானமாக இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் சொல்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னை கொடுத்தது அவருடைய பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்க உபாகமம் 21:23 பார்த்தீங்கன்னா மரத்திலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லி பார்க்கிறோம். மரத்திலே தொங்குகிறவன் எவனும். அந்த காலத்தில் சிலுவையெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் சிலுவை அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் ஒரு ஆளை சொருகிடுவாங்க, குற்றவாளி சொருகிடுவாங்க, அந்த கான்செப்ட் இருந்துச்சு. அப்ப யாரெல்லாம் மரத்தில் சொருகப்பட்டு குற்றம் செய்து சொருகப்பட்டு அவமான அடையாளமாக வைக்கப்படுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா அவன் தண்டனைக்கு உரியவன். அவன் இந்த குடும்பத்தோட ஒரு ஆளு கிடையாது, இஸ்ரவேல் குடும்பத்தோட ஒரு ஆளு இல்லை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரு அவமானத்தை பட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் அப்புறமேட்டு வாசிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் அப்படியே மாற்றுகிறார். பலவீனத்தை ஆண்டவர் பலமாக மாற்றுகிறார், அவமானத்தை மகிமையாக மாற்றுகிறார், மரணத்தை ஜீவனாக மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். நீங்க எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. மூன்றாவது விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிசரக்ஷன். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதலை நாம பார்க்குறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து அப்படியே இருந்திருந்தார் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தவர் மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழும்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் எடுத்து வைத்துக் கொள்வோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா! எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம். இன்ஃபேக்ட் நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பேரே நாமம் என்று அழைக்கப்படுகிறது. பேரு ஷெம், த நேம். இங்க பாத்தீங்க அப்படின்னா த வே, வழி என்றே இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லா வழியை காட்டிலும் பெரிய ஒரு வழி, எல்லா நாமத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய நாமம். யாருடைய நாமம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய நாமம். அருமையானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருது, துன்பம் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம இயேசுவை விட்டுறக்கூடாது. நீங்கள் பெருமை உள்ளவர்களாக இருக்கணும். இயேசுடைய சீடர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம எல்லோருமே பெருமை உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்காக நம்ம யாரையும் போயிட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. அதாவது வீட்டுக்கு போனோன்னா அங்கே ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இதெல்லாம் பிசாசு, அதை கழட்டுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இயேசு நீங்கள் பாருங்க, இயேசு தன்னுடைய ஆட்களை தான் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணார். யாரை? யூதர்களை தான் கிரிட்டிசைஸ் பண்ணார். ஏன்னா அவர்களுக்கு தான் அவர் பிரசங்கம் பண்ணார். மற்றவங்களுக்கு ஆண்டவர் கானானியர்களுக்கு உதவி செஞ்சாரா, அற்புதம் செஞ்சாரா? நிச்சயமா பண்ணார். இல்லை மற்ற நான் ஜூஸ்க்கு பண்ணாரா அப்படின்னு நிச்சயமா பண்ணார். ஆனால் இப்படி பண்ணல. நீங்கள் நான் இப்படி சொல்றதே கிடையாது. நீங்கள் இந்த கயிறெல்லாம் கலட்டுங்க அப்போதான் நான் பிசாசு துரத்துவேன்லாம் சொல்றதே கிடையாது. இந்த கயிறுலாம் நத்திங் தான் நான் நினைக்கிறது எப்பயுமே. ஆனால் பிசாசு துரத்துனதுக்கு அப்புறம் கயிறை கழட்டுங்கன்னு சொல்வேன் நான். பிசாசு இப்போ ஓடிடுச்சு இல்லை, இப்போ இந்த கயிறு உங்களுக்கு உதவி செய்யலை, அப்புறம் நீங்கள் கயிறை கழட்டுங்க, தாயத்தெல்லாம் கழட்டுங்க. இதுக்கு முன்னாடி அது இருந்துச்சுன்னா இது போகாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா தாயத்தை கட்டிட்டு ஒரு 10 தாயத்தை இங்கே கட்டிட்டு இருக்க ஆளுக்கும் பிசாசு ஓடி இருக்குது. அருமையானவர்களே, இயேசுவை நாமத்தில் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை ருசி பார்த்ததுக்கு அப்புறம், அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா அற்புதம் கிடையாது, அவர்கள் இயேசுவுக்குள்ள வர வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்பா சொல்லுவேன், நீங்க அந்த தாயத்தெல்லாம் கழட்டுங்க, நீங்க ஆண்டவருக்கு மட்டும் நீங்க உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு உதவி செய்வார். நிறைய பேர் அதெல்லாம் கலட்டிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு விக்கிரக ஆராதனை விட்டுட்டு வந்திருக்காங்க நிறைய பேர். அதே நேரத்தில் இந்த சமுதாயம் என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருந்த நிலையிலே இருந்திருக்காங்க, இன்னும் மோசமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நம்முடைய இதயத்தை கொடுத்து நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார்.